இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளும் சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி பல விஷயங்களை பேசியாச்சு. அதாவது ஏன் மீனாவுடைய கதாபாத்திரம் மேலே நம்ம கோபம் வருது, வருத்தம் வருது, எரிச்சல் வருது, ஒரு பக்கம் பரிதாபமாக கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரியல் லைஃப்பில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ ஒரு மோசமாக தன்னுடைய ஒரு சுயமரியாதைக்காக கொஞ்சம் கூட நிற்காம தன்னை ஒருத்தங்க அவமானப்படுத்தும் போதும் கூட அவங்களுக்கு திருப்பி நல்லது செய்கிறேன் பேர் வழின்னு சொல்லி இறங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுதே நமக்கு அவ்வளோ எரிச்சலும் கோபமும் வருது, பார்க்கும்போதே எரிச்சலாக வருது. அப்படி ஒருத்தங்க நிஜமாவே வாழும்பொழுது அவங்க நைட்டு தூங்கும் போது எப்படி ஒரு நிம்மதி இருக்கும். அதாவது ஒருத்தங்க இவ்வளோ கேவலமாக திட்டிகிட்டே இருக்காங்க, தன்னை அவமானப்படுத்துகிறாங்க, தூங்குறதுக்கு இடம் இல்லை, கணவனும் மனைவி சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் அசிங்கம், நம்ம நல்லது செஞ்சால் கூட திருப்பி நம்ம மேலே தான் பழி விழுது, எல்லாம் ஒன்னால தான், நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு பேசும்பொழுது ஒரு கட்டத்தில் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல வெடிச்சிடணும்ல டமால்னு. அப்படி வெடிக்கும்னு பார்த்தா ஒன்றும் நடக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போதைக்கு நடந்ததில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது என்னன்னா, நீ என்னை தொற்றுக்கக்கூடாது சிங்காரம், தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். பேட்டப்படத்தை தான் நினைக்கிறேன், தொற்றுக்கக்கூடாது விட்டுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ ஸ்ருதி மேலே கை வைக்கணும்னு விஜயா நினைக்கிறது. இப்போ விஜயா என்ன பேசுகிறாங்க, ஸ்ருதி திருப்பி உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் பண்ண தான் தப்பு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பட்டுன்னு நீங்களாம் செமையாக பேசினாங்க. நகையை கொடுக்கணும், உங்கள் நகையை கொடுக்க வேண்டியதானே, உங்கள் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எதுக்கு இவங்க நகையை கொடுக்கணும், கொடுத்தது வித்துட்டார் அவர், அப்போ அவரும் மன்னிப்பு கேட்கணும், நீங்களும் மன்னிப்பு கேட்கணும், தப்பு செஞ்சுட்டு ஒன்றும் செய்யாத மாதிரி சுற்றினா அதுதான் அங்கிளும் கேட்குறாரு, நியாயமாக தான் அங்கிள் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டதெல்லாம் உங்களுக்கு குத்துது. ஏன்னா இந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குங்கள்லாம் அந்த மாதிரி குறுகுறுத்து விஜயா என்ன சொல்கிறாங்க, இந்த பணக்கார பைத்தியம் ஓவரா பண்ணுறான், அவளை நான் அவளை எனக்கு மரியாதைலாம் போயிடும், அவளை வச்சு செய்யணுங்கிறாங்க. ஆனால் வச்சு செய்கிறது மாதிரி ஆட்கள் கிடையாது ஸ்ருதி வச்சு செஞ்சு விட்ருவாங்க திருப்பி. ஸோ ஸ்ருதி கிட்ட இவங்க ஏதாச்சும் ஓவராக பேசி ஸ்ருதியை ஏதாச்சும் ரவி மூலமாக ஏதாச்சும் பண்ணி ஸ்ருதிக்கும் மீனாக்கும் இடையில பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணும்பொழுது, இந்த பாருங்க, நான் ஒன்றும் மீனா மாதிரி சும்மா அப்பாவிலாம் கிடையாது, நீங்கள் எனக்கு ஏதாவது திட்டினீங்க அப்படின்னா திட்டுறதுக்கு திட்டு கூட இல்லை, நான் திருப்பி கை கூட ஓங்கிடுவேன், திருப்பி சும்மாலாம் விட மாட்டேன், நான் சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன்னா நினைக்காதீங்க ஆண்டி, நான் அந்த மாதிரி தான். இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி குரலை வசதி பேசுனீங்க, என்ன ஏதாவது திட்டலான்னு பார்த்தீங்க, மரியாதைலாம் பேசுனீங்க அப்படின்னா என் புருஷனை கூட்டி எனக்கு போகவும் தெரியும், இல்லை இதே வீட்டில் இருந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் தெரியும் அப்படின்னு கொஞ்சமாச்சு பட்டுன்னு பேசுவாங்க ஸ்ருதி அப்படின்னு நமக்கு தோணுது. அவங்க அழுதுட்டுலாம் இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு, அழுதாலும் அவங்க அம்மா சுதாலேருந்து யாரும் விட போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவங்கள பார்த்தாச்சும் மீனாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வரலாம். சரி, இவங்கெல்லாம் இவ்வளோ பட்டுன்னு பேசுகிறாங்க, நம்மளும் கொஞ்சமாச்சும் மூளையோட நம்ம உரிமைக்காகவாச்சும் பேசணும்னு சொல்லி தோணுனா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கடைசி வரைக்கும் தலையாட்டிட்டு பூம் பாடு மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற பேர் வழின்னு சுற்றிட்டு இருப்பாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் புது கார் வாங்கிட்டு இருந்தால் அந்த காருக்கு ஓவர் பேச்சு. இன்னொரு பக்கம் மனோஜ் அவருடைய ஆஃபீஸில் இருக்கவங்களே அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணுறவங்களே ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு ஒரு பேச்சு ஓடுது. அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா பணம் இல்லாமல் உட்காந்து திருப்பி இருக்க எல்லா பணத்தையும், அந்த 30 லட்ச ரூபா பணத்தை ஜீவா கொடுத்த ஃபுல்லாக தொடச்சி காலி பண்ணுவார்னு நினைக்கிறேன் அவர். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா அந்த கடையவாச்சு திருப்பி முத்து மீனாவும் கையகப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த கதையில் நிறைய டிசப்பாயிண்டிங்கான வருத்தம் தர விஷயங்கள் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்ருதி அண்ட் விஜயா சண்டைக்காக வெயிட் பண்ணுறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளும் சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி பல விஷயங்களை பேசியாச்சு. அதாவது ஏன்